ஹலோ கிடோஸ், வெல்கம் டு குடோஸ் கிடோஸ். லெட்ஸ் லேர்ன் செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெரியானா ட்ரென்ச்சை பத்தி. எங்க சொல்லுங்க பார்க்கலாம். மெரியானா ட்ரென்ச், அதாவது மரியானா அகழி. இது உலகத்தோட ரொம்ப ஆழமான கடல் அகழி. மரியானா அகழி பசிபிக் ஓஷன்ல மரியானா தீவுகளோட கிழக்கு பகுதியில சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இது நிலவுல இருந்து பார்க்கும்போது ஒரு வளைந்த சந்திரன் போல, அதாவது கிரசன்ட் ஷேப்ல இருக்குமா. இதோட நீளம் 2550 கிலோமீட்டர், அகலம் சுமார் 69 கிலோமீட்டர். இதோட ஆழம் எவ்வளவு தெரியுமா? 10,984 மீட்டர், அதாவது சுமார் 11 கிலோமீட்டர் ஆழம். நாம இத எவரெஸ்ட் மலையோட ஒப்பிடலாமா? சரி, இப்ப இந்த எவரெஸ்ட் மலைய நாம அந்த மரியானா அகழிக்குள்ள போடுவோம். போட்டா என்ன ஆகுது பார்க்கலாமா? அட, எவரெஸ்ட் மலை மூழ்கிருச்சு. இப்ப மரியானா அகழிக்குள்ள நீங்க எவரெஸ்ட போய் பார்க்கணும்னா 2 கிலோமீட்டர் உள்ள நீந்தி போகணும். இந்த ஆழத்தை தான் சேலஞ்சர் டீப் அப்படின்னு சொல்றாங்க. இவ்ளோ ஆழத்துல அழுத்தம் எவ்வளவு அதிகமா இருக்கும் தெரியுமா? கடல் மட்டத்துல இருக்கிற அழுத்தத்தை விட 1000 மடங்கு அதிகம். அதாவது ஒரு ஸ்கொயர் இன்ச்ல 7257 கிலோவை வைக்கிற மாதிரி. அங்க வெப்பநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? 1 to 4 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். அவ்வளவு அழுத்தத்துல உயிர்கள் உயிரோட இருக்க முடியாதுன்னு விஞ்ஞானிகள் ஒரு காலத்துல நினைச்சாங்க. ஆனா ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, அங்க மைக்ரோபியல் ஆர்கானிசம்ஸ், அதாவது நுண்ணுயிர் உயிரினங்கள், சில விசித்திரமான மீன்கள், அப்புறம் ஆம்ஃபபாட்ஸும் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால புவியில எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலயும் உயிர் வாழ முடியும்ன்ற உண்மை நிரூபிக்கப்பட்டிருக்கு. முதலா 1875ல விக்டோரியன் காலத்தை சேர்ந்த HMS சேலஞ்சுங்கிற கப்பல்ல வந்த ஆராய்ச்சியாளர்கள் கப்பல் கயிற்றுல எடையை கட்டி அளவிட்ட போது சுமார் 8 கிலோமீட்டர் ஆழம்னு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பல நாடுகள் ஆய்வு செஞ்சாங்க. 1960ல ட்ரியஸ்ட் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல்ல ஜாக் பிகார்டும் டான் வால்ஷுங்கிற ஆய்வாளர்கள் அடித்தளத்தை எட்டுனாங்க. சமீபத்துல 2012ல கூட திரைப்பட இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன், அதான் ஜுராசிக் பார்க், அவதார்லாம் எடுத்தார்ல, அவர் தனியா போய் அந்த ஆழத்தை பார்த்திருக்காரு. 2019ல விக்டர் வெஸ்கோவோ அப்படின்ற ஆராய்ச்சியாளர் 10,928 மீட்டர் ஆழத்துக்கு போய் புதிய சாதனையை படைச்சாரு. ஆனா அதே நேரத்துல இதுல ஒரு கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஆழத்திலையும் பிளாஸ்டிக் பைகள், கேண்டி கவர்ஸ், இந்த மாதிரி குப்பைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. 1970ல தடை செய்யப்பட்ட நச்சு பொருட்கள் கூட அங்க இருக்கிற உயிரினங்களோட உடல்கள்ல சேர்ந்து இருக்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. இது ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம். பாத்தீங்களா, நம்மளோட மனித நடவடிக்கைகள் பூமியோட ரொம்ப ரொம்ப ஆழமான பகுதியையும் எப்படி பாதிச்சிருக்குன்னு. சரி, மரியானா அகழி எப்படி உருவாச்சுன்ற கேள்வி நமக்குள்ள வரும். அது 2 புவியியல் தட்டுகளோட இயக்கத்தின் காரணமா தான் உருவாச்சு. பசிபிக் பிளேட் மரியானா பிளேட்ன்ற சின்ன தட்டின் கீழே தள்ளப்பட்டு மரியானா ட்ரென்ச் உருவாச்சு. அதனாலதான் அங்க தீவுகளும் பிறந்துச்சு. அந்த தீவுகளை தான் மரியானா தீவுகள்னு சொல்றாங்க. அந்த தீவுகள்ல காணப்படுற வால்கானிக் கோன்ஸ் இந்த ப்ராசஸோட ஒரு பகுதி தான். இந்த மரியானா அகழி நமக்கு கத்துக் கொடுக்கறது என்னன்னு தெரியுமா? இயற்கையில இன்னும் நிறைய ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு. மனிதன் ஆராய்ச்சி செஞ்சா எத்தனை ஆழத்தையும் அடைய முடியும். அப்புறம் நம்மளோட சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது நம்மளோட பொறுப்புங்கிற உண்மையையும் நாம தெரிஞ்சுக்கலாம். என்ன கிடோஸ், புரிஞ்சுதா? ஓகே, உங்களுக்கான புதிர் கேள்வி. நான் கடலுக்கு அடியில இருக்கேன், எவரெஸ்ட் கூட எனக்குள்ள மூழ்கிடும். நான் யார்? சரியா சொன்னீங்க. மெரியானா ட்ரென்ச், மரியானா அகழி. அடுத்த புதிர், நான் சுமார் 11 கிலோமீட்டர் ஆழத்துல இருக்கிறேன். என்னை அடைந்தவர்கள் சிலர் மட்டுமே. நான் யார்? சரியா சொன்னீங்க. சேலஞ்சர் டீப். விக்டோரியன் காலத்தை சேர்ந்த நான் தான் முதலா ஆராய்ச்சியாளர்களை இங்க கூட்டிட்டு வந்து கயிறுல கல்ல கட்டி கடல்ல இறக்குனேன். இருளோட அடியில ஆழத்தை அளந்த. நான் யார்? சரியா சொன்னீங்க. HMS சேலஞ்சர். ஓகே கிடோஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you so much. God bless you.